வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். போச்சு 100க்கும் மேற்பட்டோர் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுகவில் நீக்கப்பட்டதிலிருந்து பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தனி அணியாக நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறார். ஆனால் அவரது ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அதிமுகவில் மீண்டும் இணைந்து வருகிறார்கள். அவ்வகையில் சென்னை பசும்பொன்வழியில் சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நேற்று ஓபிஎஸ் அணியிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். இதில் திருங்குடி ஊராட்சி முன்னாள் தலைவர் ஹரிகிருஷ்ணன், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம்.ஏ. முனுசாமி தலைமையில் முன்னாள் கவுன்சிலர் நாகராஜன், கூடலூர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் மகாலிங்கம் உட்பட பலர் தங்களை அதிமுகவில் மீண்டும் இணைத்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது ஓபிஎஸ் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.